வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மாலை 6 மணிக்கு இக்கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது தீவிரவாத தாக்குதல்கள் குறித்தும் அதற்கு எதிராக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளிடம் அமைச்சர்கள் எடுத்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 121வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ நாளைக்குள் தெரிவிக்கலாம். புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு பணிகளில் சிறப்பான முறையில் செயல்படும் தொழிற்சாலைகள் மாநில மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் பசுமை விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மே 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சித்துறையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 18 கிராம பஞ்சாயத்துகளில் மே தினத்தை முன்னிட்டு வரும் 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று ஆணையர் திரு எழில்ராஜன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 2025-26ஆம் ஆண்டிற்கான ஆயுள் சான்றிதழை தத்தம் பகுதிகளில் உள்ள அரசு கருவூலம் அல்லது துணை கருவூலத்தில் நேரிலோ அல்லது ஆன்லைன் முறையிலோ சமர்ப்பிக்க வேண்டுமென புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.